வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்படி கௌதம் ப்ரோ வராரு? பேக் தான் தலைவர் பாடியில இருந்து பேக். ஆமா, பேக்கே காணோம். கோட் வேர்ட் அக்செப்டட் எதுலயே வருமே, பேக்கே கழட்டிட்டு விட்டாங்க சார். கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படி கேக்குறோம். ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. டிராவல் எல்லாருமே ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ஆமா, அதுல என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னா 24/7 ஏசி. அது சத்தியமா செட் ஆகாது ப்ரோ. நம்ம எல்லாம் ஃபேன் போட்டு வாழ்றவங்க, ஃபேனே இல்லனாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறவனுங்க. நம்மளெல்லாம் ஆபீஸ்ல ஏசி கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா ஆஃப் பண்ணிடலாம்னு கேட்போம். நாங்க அங்க போயிட்டு நான் பாத்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்துல எல்லாம் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். நான் எங்க போனாலும் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க பட்டன் இருக்கும்ல, அதெல்லாம் பட்டன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டேன். என்னடா நான் ஏர்போர்ட்ல ஏசி நான் போய் ஆஃப் பண்ண முடியுமா? ஃபிளைட்ல ஏசி ஆஃப் பண்ண முடியுமா? மைனஸ்ல இருக்குவாங்க ஏர்போர்ட்ல. டிராவல்லாம் சரியான தலைவலி ப்ரோ. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாம இந்த ஜெட் லாக் வேற இருக்கும், அவர்ஸ் கொஞ்சம் முன்னாடி மாறுது இல்ல, அது கன்ஃபார்மா இருக்கும். ஃபர்ஸ்ட் வெளியே தலைவலி தான். ஆமா, இதெல்லாம் சரி. இதை தாண்டி வந்து நம்ம டெம்ப்ட பத்தி தனியா கண்டிப்பா பார்க்கலாம். இதுல என்னடான்னா, இது போக்கோ எஃப்ஐட் அல்ட்ராங்க. நீங்க நினைச்சிக்காதீங்க, கொடுத்துட்டாங்க. ஒரு வாரம் தான் அப்புறம் ஊறிட்டு ஓடிடுவாங்க. தொட்டு பாத்துக்கோ, முறுக்கி பாரு தங்கம், கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன ஹைலைட்னா ப்ரோ, இந்த டிவைஸ்ல அலுமினியம் பில்டு செமையா இருக்கு. நான் சொல்றேங்க, செம்ம பிரீமியமா இருக்குங்க. ஒரு போக்கோ டிவைஸா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல உண்மைதான். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேருக்கு என்ன புரியலன்னு சொல்றேன் ப்ரோ. நான் ஊட்டிக்கு போயிருந்தேன், இதே மாதிரி போட்டோ வாக் போயிருந்தேன். ஷாமில வந்து 13 அல்ட்ராவுக்கு போட்டோ வாக் போயிருந்தேன். ஸோ அப்போ அந்த 13 அல்ட்ராக்கு நான் போட்டோ வாக் போகும்போது என்ன ஆயிடுச்சு, ஊட்டியில போனதுனால யாருக்கும் அது பெருசா தெரியல. இப்போ என்ன ஆயிடுச்சு, இது வந்து குளோபல் லான்ச் ஆல்ரெடி பிளான்டு இந்தோனேஷியால. ப்ரோ அங்க என்ன ப்ரோ ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்க அங்க. அப்ப என்ன தெரிஞ்சது அப்படின்றத சொல்றேன். நம்ம ஊர்ல இப்போ ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஷாமி ஃபேன் ஜாஸ்தி, இந்தியால மட்டும் தான் இல்ல. இந்தியால வந்து அது வேற மாதிரி இருக்கு. வந்து சர்வீஸ் அண்ட் சப்போர்ட், சாஃப்ட்வேர் சப்போர்ட், அதுதான் மெயின் இது. ஏன்னா முன்னாடிலாம் ரெட்மி ஷாமி தான் எல்லாரோட சின்ன வயசோட போனா இருக்கும். எனக்கு வந்து இதுல என்ன பிரச்சனைனா, இந்தியன் மார்க்கெட்ல வந்து அவங்க சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து இவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோன்னே வைங்க, அப்போ மற்றவங்க சாஃப்ட்வேர் சப்போர்ட் நல்லா இருக்குன்ற கேள்வி வரும். எனக்கு அது தோணல. இந்தியன் மார்க்கெட்ல இவங்களோட மார்க்கெட்டிங்கே வந்து மற்றவங்கள மாதிரி இவங்க பண்ணல. ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் மைனஸ் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஓப்போ விவோ பண்ற அளவுக்கு இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. இப்பதான் 14 Pro Plusக்கு ப்ரமோஷன் பார்த்தேன். போன் வந்து பல மாசம் ஆகுது, இப்போ போய் இன்னைக்கு இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ட்வீட் போட்டாங்க ஷாமி இந்தியா. என்னத்துக்கு 15 அல்ட்ரா மாஸ் போன் டே, அது எங்களுக்கு தெரியும்டா. இப்ப அதான் நான் ட்வீட் போட்டு வச்சிருந்தேன். நான் அதை வந்து கோட்டை ட்வீட் போட்டு, குமார் இப்ப இது தேவையா குமார் அப்படின்னு போட்டிருந்தேன். இதோ ஸ்டாக் இல்லாத டைம்ல இந்த ட்வீட் தேவைதானா குமார்? ரீசன்ட் பிரைஸ் ஹைக்கு அப்புறமா இப்போ மக்கள் வந்து போன வருஷம் ஃபிளாக்ஷிப் நோக்கி எல்லாரும் ஓடுறாங்க. ஆமா, ஏன்னா இது வந்து ஆல்ரவுண்டர், நல்லா அடிக்கும், நல்ல போன் தான். இப்போ எனக்கு என்ன, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல வந்து சொதப்புறதை நான் பாக்குறேன் நம்ம ஊர் மார்க்கெட்டிங்ல. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மார்க்கெட்டிங் அவசியம் தான். சிலர் மார்க்கெட்டிங்க ஓவர் டூவும் பண்றாங்க. ஆமா ஆமா. இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, விவோ ஓப்போட மார்க்கெட்டிங்ல ரொம்ப ஓவரா இருக்கு. ஆமா ஆமா. அந்த அளவுக்கு டிவைஸ் டெலிவர் பண்ணுதான்ற கேள்வி கேட்பேன். இப்போ ஆப்பிளோட மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வேற மாதிரியான மார்க்கெட்டிங். உட்காந்து வீடியோ போடுறாங்கன்னா எஸ் போடுறாங்க, எங்க போடுறாங்கன்னு பார்த்தா ஒரு யூரோ கப் நடக்குது, ஃபுட்பால் இல்லாட்டி வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதுக்கு நடுவில் வரும். கரெக்ட். சீரியலுக்கு நடுவுலாம் வராது, சீரியலுக்குள்ளயும் வராது. அதெல்லாம் யார் பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து என்னன்னா, நேரா ஏர்போர்ட் அப்புறம் ஐடி காரிடர், இந்த இடத்துல பார்த்தா நீங்க எப்படியும் ஆபீஸ் போயிட்டு ரொம்ப பாப்பீங்களே, ஆப்பிளோட பேனர்ஸ் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இப்போ இதுல ஓஎம்ஆர்ல வச்சிருக்கானே, ஜியோ ஏர்டெலோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவ்வளவு பெருசு வச்சிருக்கான், எங்க போனாலும் தெரியும். அதே மாதிரி எல்லா வருஷமும் போடுறாங்க. அவன் லான்ச் ஆன அடுத்த நிமிஷம் மாறுது. அந்த பேனர் வைக்கிற இடம் இருக்குல்ல ப்ரோ, அது வந்து குத்தகை எடுத்துருப்பாங்க போல வருஷ கணக்குல. வருஷம் கரெக்டா மாறிடுதுங்க புது போன் வரும்போது. நான் டிராவல் பண்ணும்போது பார்த்தது ப்ரோ, பெங்களூர்லயும் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க வெளியில போகும்போது நீங்க கண்டிப்பா ஆப்பிள் பாப்பீங்க. ஆப்பிளுக்கு அடுத்த பிளேஸ்ல வந்து சாம்சங் பாப்பீங்க. நம்பர் ஆஃப் ஆட்ஸ், அது பேனர்ஸ். ஆமா, இதே மாதிரி குருகிராம், டெல்லி, கோரு இங்கெல்லாம் போனா அங்க என்ன ஆகுதுன்னா, ஏர்போர்ட்ல இருந்து நீங்க வெளில வரும்போது ஆப்பிள் பாப்பீங்க. ஆனா ஆப்பிளோட ஒரு படி மேல ஒருத்தர், நம்ம எதிர்பாராத ஒருத்தரை பாப்பீங்க. கூகுள் இருக்கானா? எங்க போனாலும் பிக்சல்னு இருக்கும். பரவாயில்ல, அது ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க, இப்ப பண்றாங்கன்னா நல்ல விஷயம் தான். அதுவே ஆச்சரியமா தான் இருந்தது. ஆமா. சோ டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரும்போது, டெல்லி சிட்டில நீங்க டிராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல கூகுள்னு பாப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆப்பிள் தான் நம்ம எப்பயுமே பார்ப்போம் அதிகமா. அங்கேயும் ஆப்பிள் இருக்கும், பட் கூகுளும் அதிகமா இருந்தது. ஸோ அதான் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் வந்து இவங்க சைட்ல மிஸ் ஆகிறத நான் லைவாவே ஃபீல் பண்றேன். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பாக்குறேன். நான் விவோ பார்ப்பேன், விவோல வி சீரிஸ்க்கு வந்து கட் அவுட் நான் டெல்லியில பார்ப்பேன் ப்ரோ. அதான் ப்ரோ, இந்த விவோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அண்டர் 40-50K குள்ள இருக்க போன்ஸுக்கு அவ்வளவு மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஃபிளாக்ஷிப் பண்றதே இல்லை, ஏன்னா வாங்கிடுவாங்கன்னு தெரியும். ஒண்ணு வாங்குவாங்க, அதான் ப்ரோ, ஒன்னும் வாங்குவாங்க இல்லாட்டி வாங்காம போறாங்க. எனக்கு வந்து எங்க கமிஷன் வருது, எனக்கு எங்க சேல் ஃபிகர் அதிகமா வருது. 20 to 40K
போடு ஃபுல் போடு. ஏன்னா அந்த இப்போ போன்ல சிப் கேவலமா இருக்கும், பட் இருந்தாலும் மார்க்கெட்டிங் மூலியமா வாங்க வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அதான் இப்போ சப்போஸ் 80K ஃபோன் அப்படின்னா எவ்வளவு பேர் வாங்குவாங்கன்னா நம்பர்ஸ் கம்மி. ஆமா. பட் இதுவே வந்து ஒரு V60e V50e அப்படின்னா அது வந்து ஆஃபர் டைம்ல 27 அப்படிலாம் வரும். ஆமா. அப்போ வந்து அதுல 50 மெகா பிக்சல் கேமரா இருக்கு, செல்ஃபி 50 மெகா பிக்சல் இருக்கு, சூப்பரா இருக்கும்னு சொன்ன உடனே மக்கள் நிறைய பேர் வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க கிட்ட லேக் ஆகிறது ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் ஊட்டியில போட்டோ வாக் போகும்போது யாருக்கும் அது வித்தியாசமா தெரியல. பட் இப்போ இங்க இருந்து வந்து இதே கைண்ட் ஆஃப் இது ஒரு போட்டோ வாக் தான். நம்மள அங்க இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஒரு சில பிளேசஸ்ல போய் போட்டோ எடுக்கிறோம். ஆமா. என்ன இது வந்து இந்தியால இருந்து வெளியில போய் எடுக்கிறனால இப்ப நிறைய பேருக்கு எப்படி தோணுதுன்னா, இந்தியாலேயே ரிலீஸ் ஆகாத ஒரு போனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு இதுன்னு. பட் ஃபேக்ட் என்னன்னா, இந்தியாலேயே ரிலீஸ் ஆகாத இந்த மாதிரியான ஒரு போனு இதை விடுங்க, இந்தியால ரிலீஸ் ஆகாத அல்ட்ரா மாதிரியான போன் ரிலீஸ் ஆகும்போது, எதுனா ஓப்போல உள்ள அல்ட்ராவும் எக்ஸ் சீரிஸ்ல, அதே மாதிரி விவோல உள்ள எக்ஸ் சீரிஸ் அல்ட்ராவும் ரிலீஸ் ஆகும்போது இந்தியால இருக்கிற பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட்டு போறாங்க. அவங்க டிவைஸ் வர வருது, மாச கணக்கா வச்சிருக்காங்க. சோ அப்போ அதுல எல்லாம் நம்ம இந்த கேள்வியை கேட்கறோம். எல்லா வருஷமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இதுல நான் என்ன பாக்குறேன்னு சொல்றேன், ஒரு ஃபார்முலா இருக்கு, இந்த ஃபார்முலா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 13 அல்ட்ராக்கு போட்டோ போயிருந்தோம். அப்போ 13 அல்ட்ரா எப்படி இருந்தது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு 13 ப்ரோ ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா அதுல வந்து மேக்ரோ எடுக்கலாம், 13 அல்ட்ரால அந்த அளவுக்கு எடுக்க முடியல. எஸ்ஆர்கே வச்சிருக்காங்கல்ல, ஆமா அந்த டிவைஸ். சோ அப்ப நான் என்ன பண்ணேன், அதை பத்தி கவர் பண்ணேன். கரெக்டா பார்த்தா 14 அல்ட்ரா லான்ச் ஆயிடுச்சு. 13 அல்ட்ரா கவர் பண்ணேன், 14 அல்ட்ரா லான்ச் ஆயிடுச்சு. என் டவுட், என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, F8 அல்ட்ரா கவர் பண்ணியாச்சு, F9 அல்ட்ரா இந்தியால கண்டிப்பா லான்ச் ஆகும். ஆமா, Snapdragon 8Elite Gen 6 ஓட வரும். கரெக்ட். சோ அதுக்கு தான் அவங்க பாக்குறாங்க. இப்போ காம்படிஷன் இருக்கிறது நல்லா தாங்க, அவ்வளவுதாங்க. பல்ஸ் பாக்குறாங்க. ஆனா நல்லா இருக்குங்க, ரொம்ப பிரீமியமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகோவா அப்படின்னு தெரியல. நான் இது செக் பண்ணேன் ப்ரோ, HyperOS 3 வேற. அது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். நல்லா இருக்கு. இல்ல இது வரைக்கும் ஓகே. இல்ல ஓகேவா, இது வரைக்கும் ஓகே. 1.7 GB க்கு அப்டேட்லாம் வர விட்டுருக்கான். அது இப்போ திரும்ப ரெண்டாவது ஒரு அப்டேட் வந்துச்சு. ஆனா எனக்கு வருத்தமா இருந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் போன் அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அப்போ ஒரு ஸ்டாக் கூட இருக்கு, 3.0.2 இருந்தது. இப்ப பார்த்தா 3.0.4 1.6 GB விட்டான். ஆப்டிமைசேஷன் அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னடா 2 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்பெல்லாம் விடாத இப்போ உரியடா அப்படிதான். உங்களுக்கு எப்ப தோணுதா போகும். அப்படியா? நீங்க அதுக்கப்புறம் 2.1ங்க மேல கீழ நடுவுல. சோ 2.1 அந்த கன்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நான் என்ன பார்த்தேன்னா, இதுல கேம் விளையாட செமையா இருக்குங்க. ஆனா இங்க இருங்க ப்ரோ, இமர்சிவ் எவ்வளவு வைட் ஆச்சு பாத்தீங்களா? இமர்சிவ் தான் நல்லா இருக்கு एक्चुअली. நல்லா வைட் ஆயிச்சா? அடுத்து கேளுங்க. இதுல என்னன்னா வோக்கல்ஸ் வரும். இந்த பேலன்ஸ்ல வந்து வோக்கல்ஸ் பூஸ்ட் ஆகுது. டைனமிக் தான். ஏன்னா வைட் ஸ்டேஜா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. அங்க லைவா நான் கேக்குறேன் அவங்க கிட்டே, என்ன டைனமிக் இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, இல்ல ஒரு சிலர் வந்து பாட்காஸ்ட், இந்த பக்தி பாட்டு கேட்கற ஆளுங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, ஒரு காமனா ஒரு டெம்ப்ளேட்ல அது ஓடிட்டே இருக்கணும், வோக்கல்ஸ் மட்டும் பூஸ்டடா இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு தான் ப்ரொஃபைல். நாங்க கோளாருங்க, பக்தி பாட்டே வந்து கிரஷர்ல தான் கேட்போம். அப்படின்னா அப்ப அது எப்படி இருக்குன்னா, இந்த கொஞ்சம் மென்டல். இல்ல இந்த படத்துல பாத்திருக்கீங்களா, ஏன் நீ ரொம்ப அழகா இருக்க படத்துல, ஒம்மூர் இருக்கா டான்ஸ் ஆடுறாங்க, எழுந்து டான்ஸ் ஆடி அப்படி குத்துப்பாட்டு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கிரஷர் இவ்வளவு தான் கேட்போம், அந்த அளவுக்கு கோளாறு. சோ அதான் மொத்தம் வந்து நம்ம ஊருக்கு அப்ப F9 அல்ட்ரா வர வாய்ப்பு இருக்கு. F8 அல்ட்ரா வந்து எப்படின்னா நம்ம பல்ஸ் பாக்குற மாதிரி. இப்ப எனக்கு வந்து இதை நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். F7 அல்ட்ரா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இல்ல, நான் அதை பத்தி லான்ச் ஈவென்ட் பார்த்தேன். ஆனா F7 அல்ட்ராவே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா போன வருஷம் நான் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு பிடிச்ச வேல்யூ ஃபார் மணி ஃபிளாக்ஷிப்பா F7 அல்ட்ரா தான் வந்துச்சு. அதான் ஹைலைட். நான் வந்து இவங்க கிட்ட என்ன கேட்டேன்னா, ப்ரோ F7 அல்ட்ரா உங்ககிட்ட இருந்ததுன்னா, பழசு இருந்ததுன்னா எல்லோ கலர் தரீங்களா அப்படின்னா, எல்லோ தான் அதுல ஏன் கேட்டேன்னா செம்மையா இருக்கும். அதுல ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோ உண்டு ப்ரோ. இதுல வந்து 30 சென்டிமீட்டர் மேக்ரோ. அதுல வந்து ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோ இருக்கிறனால 10 சென்டிமீட்டர் மேக்ரோ. சோ அதுல மேக்ரோ வந்து நம்ம 13 ப்ரோ, பழைய 13 ப்ரோ 14 அந்த மாதிரி எடுக்கலாம். சோ அதனால அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அது ஆக்சுவலா அந்த 14 15 லான்ச்ல Xiaomi 15 அந்த போன்ல உள்ள ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோ தான் அதுல இருக்கு. ஆமா, அதனால நான் அதை கேட்டிருந்தேன். ஆனா நமக்கு என்னமோ இது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போர்ட்ரேட் தரம் ப்ரோ. இப்போ நம்ம ஊர்ல நான் இனிமே டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா தெரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, நம்ம ஊர் ஸ்கின் டோனுக்கு எப்படி இருக்குன்னு சைனீஸ் வாய்ஸ்ல தான இருக்கு. ஆனா ஹைலைட் என்னன்னா, சைனீஸ் குளோபல், அது வாய்ஸ் குளோபல் ப்ரோ. குளோபல் தானா? இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வைங்க, 10x வந்து எங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் மத்த ஊர்ல இருக்கிறவங்களோட ஸ்கின் டோன் இல்லாட்டி ஒரு மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா டச் அப்லாம் பண்ணிட்டு பேட்சஸ்ல இல்லாம, நீங்க ட்விட்டர்ல போட்டுருந்தது பார்த்தோம். அது வந்து ஃபுல்லா அவங்களுக்கு க்ளீன் ஸ்கின் மாதிரி இருக்கும். ஆமா. சோ அது ஒன்னு யோசிச்சேன். பட் ஃபுட் போட்டோ எல்லாம் பாத்தீங்களா ப்ரோ? நல்லா இருக்கு, செமையா இருக்குல்ல, நல்லா கலர்ஃபுல்லா ரிச்சா இருக்கு. ஒரு டைப்பா இருக்கு ப்ரோ. ஆனா என்ன எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா,
இதுல இருக்க 5x வச்சு போர்ட்ரேட் எடுத்தோம்னா பயங்கரம். இல்ல $700 உண்மையிலேயே வேற லெவல் தாங்க. ஆமா, ஏன்னா அப்ராட்ல இருக்க எல்லாருமே சொன்னது வந்து $700 இது வந்து வேற லீக்ல இருக்கு இந்த போனு. ஏன்னா OnePlus அங்க $900 அவங்களுக்கு. $900 அது எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பாத்துக்கோங்க. $200 டிஃபரன்ஸ். $700 இது அழகா வாங்கிட்டு போயிடலாமே. இதுல நான் வந்து எந்த போட்டோஸ் பார்த்தாலும் அது மட்டும் இல்லாம எனக்கு நான் இது நிறைய டெஸ்ட் பண்ணேன். இந்த தடவை தான் ஃபில்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணேன். அதில் எனக்கு சினிமேட்டிக்ன்ற ஃபில்டர் பர்சனல் ப்ரிஃபரன்ஸாகவே மாறிடுச்சு, என்னோட ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு. ஸோ அதை வச்சு நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அந்த இடத்தோட லுக்கே மாத்திருச்சு. இதுவே நார்மலான எடுக்கும் போது அந்த இடம் பாக்குறதுக்கும் எப்படி இருக்குன்னா சினிமா டோன் ஒன்னு இருக்கு இல்லையா. இப்ப கேமரால எடுக்கிறாங்க, படம் பார்க்கும்போது அந்த கலர் கிரேட் கொடுத்தாதான் மாசா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா இங்க பாருங்க ப்ரோ, இது ஒரு ஃபில்டர். இந்த ஃபில்டர்ல அவங்க வந்து நல்ல பளபளன்னு இருக்காங்க. இங்க பாருங்க, இது வேற ஒரு இது. இந்த ஃபில்டர்ல ஒரு மாதிரி பேலன்ஸ் பிட்வீன் அந்த ஹைட் இது தெரியுது. இந்த ஃபில்டர் தான் அந்த சினிமேட்டிக் மாறுது லைட்டா. இதுதான் அந்த சினிமேட்டிக், ஒரு வார்ம் டோன் வரும். அந்த வார்ம் டோனுக்கு அதுக்கும் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அதுதான் லிட்டரலா நம்ம அந்த போன்ல டிஃபால்ட்டா வால்பேப்பர்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டோன்ல இருக்கு. நிஜமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து என்னெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா, இது ஃபுல்லாவே போர்ட்ரேட் மோடு. ஹேர் நல்லா இருக்குங்க, சூப்பரா பண்ணிருக்குங்க, வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலா அதுல வந்து இந்த ஓப்போ விவோ நல்லா பண்ணுவானுங்க, போக்கோ நல்லா பண்ணிருக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா இருந்தது. நிறைய ட்ரை பண்ணேன், இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எடுத்தது. நான் வந்து ப்ளூ கலர் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், ஏன்னா டெனிம் அது நல்லா இருக்கும் இது பாக்குறது. நானும் ஃபர்ஸ்ட் அது ப்ரிஃபர் பண்ணேன் ப்ரோ. ஆனா கையில எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, பிளாக் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே, ஆமா, கையில எடுத்து யூஸ் பண்ணும்போது, அதுலயும் முக்கியமா கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது, அதுல கேஸ் போட்ட ஜோக்கா இருக்கு. இந்த கலர் கேஸை கொண்டு போய் டெனிமுக்கு போட்டா அப்படி இருக்கும், யோசிங்களேன். அதுக்கு எல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு அது டெனிம் சூப்பரா இருக்கும். அந்த ஃபீலுக்கு சொல்றேன் நான். அது பின்னாடி அது ஃபீல் இல்ல, அது கொஞ்சம் கிரிப்பாவும் இருக்கும், இது வழுக்குது இல்ல. அது வந்து இன்னொன்னு என்னன்னா, பின்னாடி வந்து அந்த வேகன் லெதர்ல ஆமா, அது வந்து தொடும்போது அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து நல்லா ஐ கேட்சியா இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த டெனிமுக்கு சில்வர் ஷேட் கொடுத்திருந்தாங்க. ஆமா, கான்ட்ராஸ்டியா நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு மேல கேமரா டெக்கோ இருக்குல அந்த ஏரியா, அதுவும் மெட்டல் தான். அதுவும் மெட்டலு. கீழே வந்து போக்கோன்ற பிராண்டிங் இருக்கிற இடமும் மெட்டல். ஆமா, நல்லா இருந்துச்சு. அது வந்து மேசிவா பண்ணி எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் தான். ஸோ இது என்னன்னா, மார்க்கெட் அனலைஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம வந்து இதுல எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கும்னா, ஒரு கன்சூமர் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம 1000 குறைகள் சொல்லலாம். நானும் எவ்வளவோ பிராண்ட்ஸ் வந்து நானும் சொல்லுவேன், பொட்டன்ஷியலுக்கு இது பண்ணல அதெல்லாம் சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது அவங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற பொசிஷன்ல இருக்கும்போது தான் தெரியும். ஏன்னா நம்ம ஊருக்கு பாருங்களேன், இப்போ ஏதாவது வருதுன்னா பிஎஸ் சர்டிஃபிகேஷன் வேணும். அண்ட் நம்ம ஊர்ல வந்து இப்போ பிரைசிங் தாங்க. ஒரு போக்கோ போனுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணணும்னு மக்கள் ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்பாங்க. ஏன்னா இப்போ ஷாமி 15 அல்ட்ரா 1 லாக் வந்ததுக்கு அதான் கேட்டாங்க. இப்போ ஆனா எல்லாம் போனுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹைலைட் என்ன ப்ரோ, பிரைஸை கூட விடுங்க. இப்போ நீங்க வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு டாக்ஸ் 28% போடுன்னு சொல்லுது. நீங்க இங்கேயே பண்ணா போட மாட்டேன்னு சொல்லுது. இங்கே பண்ணணும், இங்கே பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும்ல. சரி, இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இல்ல, நான் அதை பில்டு பண்ணணும்னா அடுத்து 4 வருஷம் ஆகணும் வைங்க. சரியா, அது வரைக்கும் நான் போனே லான்ச் பண்ண முடியாது, நான் லான்ச் பண்ண முடியாது. சரி, அப்ப யார்கிட்டயாவது ஆல்ரெடி ஃபெசிலிட்டி இருக்கும். இப்போ ஃபாக்ஸ்கான் கிட்ட இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் போய் வாடகை எடுக்கலாம்னு பார்த்தா அவன் ரேட் எங்கேயும் இருந்தது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஏதோ ஒரு வகையில லாக் ஆகிற மாதிரி ஆயிடுதுல்ல. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் லெவல்ல இருப்பாங்க தெரியுமா உள்ள, அவங்க கிட்ட போய் நீங்க பர்சனலா ஏதாவது சேட் பண்ணீங்கன்னா அவங்களோட சேலஞ்சஸ் அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க. அப்பதான் நமக்கு புரியும். ஸோ நமக்கு அப்போ என்ன தோணும் அப்படின்னா, ஏன் வரல, நமக்கு வெளியில இருக்கும்போது ஏன் வரல, ஏன் ப்ரோ லான்ச் பண்ணல, இப்படிதான் நம்ம கேட்க தோணும். நல்ல போன ஏன் பண்ணல. ரியாலிட்டி இந்த மாதிரியான சேலஞ்சஸ் அப்படிங்கிறது ஊர்ல ரொம்ப ரெகுலேஷன் ஜாஸ்தி. அது இது வந்து எப்படின்னா, டாக்ஸேஷன் வந்து கொஞ்சம் ரெண்டு வகையில பார்த்தா நல்லா இருந்தது ப்ரோ. ஒன்னு, நம்ம ஊருக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நிஜமாவே ஒருத்தியா நடந்ததுன்னா நல்லதுதான். அது தவிர என்னன்னா, அப்போ எல்லாருமே இங்க வந்து ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணி பண்றதுனால ஒர்க்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, ஆமா நிறைய கிடைக்கும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இங்கே செய்யறதா இருந்தா டாக்ஸ் தான் எவேட் பண்ணிடலாம்ல, வேணாம் அப்படின்னும் போது பிரைஸ் வந்து ரொம்பவே குறைக்கலாம். ஆமா, ஸோ இதுதான். இன்னொன்னு என்னன்னா, காம்படிட்டிவ் பிரைசிங். அவர் யார் ப்ரோ, லீ ஜூன் தானே, ஷாமி. ஆமா, அவர் வந்து எல்லா மீட்டிங்லயும் இவங்க கிட்ட சொல்றது என்ன தெரியுமா ப்ரோ, இது வந்து என்கிட்ட சந்தீப் எப்பயோ சொன்னான். ஆனா இவன் சொல்றதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சந்தீப்பே ரெவர்ட்லெஸ் சேனல் வச்சிருக்கும் போது, அப்போ லீஜூன் வந்து சைனால பேசுவார். சைனால பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, சைனால வந்து என்னன்னா Mi 8 லான்ச் நான் பாத்துட்டு இருக்கேன். அப்ப கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பர்சனல் பாட்காஸ்ட் மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட எய்மே என்னன்னா 5% ப்ரோ. 100 ரூபாய்க்கு பொருள்னா 105 ரூபாய்க்கு வித்துட்டா ஹாப்பி, அவங்க வின். அது ஏன்டா எப்படா வின்னு, அது எப்படா வின்னு அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க,
மார்க்கெட்ல எங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, பிளஸ் நம்பர்ஸ் அதிகம், சரவணா ஸ்டோர் கான்செப்ட். கரெக்ட். ஆமா. சோ சேல் எங்கேயோ போகுது. ஷாம்பு பாக்கெட் தாங்க எது அதிகமா சேல் ஆகுது, பாட்டிலா ஷாம்பு 1 ரூபாய் பாக்கெட் 1 ரூபாய் அந்த மாதிரி தான். அப்போ இவங்க என்னன்னா ஸ்கேல் பண்றாங்க நம்பர்ஸை. அப்போ நம்பர்ஸை ஸ்கேல் பண்ணதுமே அவங்களுக்கு வந்து 5 ரூபாய் தான் லாபமா இருந்தாலும் மற்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 50 ரூபாய் லாபத்துக்கு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறான். நான் என்ன பண்ணிடுறேன், அதே 5 ரூபாய் லாபத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு 10, அதாவது 10 பொருள் விற்பேன். அந்த மாதிரி அதே 50 ரூபாய் லாபம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்றாங்க. இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் ஒரு பெரிய பிளஸ் ஆகும். ஏன்னா என்னதான் நம்ம வந்து ஃபேமஸ் ஆனது ரீசனே இந்த பிரைசிங், இந்த ஆமா அந்த கான்செப்ட் தான். சோ இந்த கான்செப்ட் வந்து சைனால சமயம் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்கு. இந்தியால ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல நிறைய சேலஞ்சஸ் பிளஸ் இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற கன்சியூமர்ஸோட மைண்ட் செட்டும் மாறுது. கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம சாம்சங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு லாஜிக் வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் அவங்க மூவ் பண்றாங்களே தவிர ஐயோ அப்படியா இங்க சென்னையில இருக்கிற ஒருத்தருக்கு இந்த போன்ல இந்த சென்சார் இல்லைன்னா பிடிக்கலையா, ஐயோ அவர் பிடிக்கலன்னா கஷ்டமாச்சு, சரி ஃபர்ஸ்ட் அதை மாத்துவோம், அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா 100ல இந்த மாதிரி கத்திட்டு சுத்துற கூட்டம் என்னன்னா, நான் பல தடவை சொல்லிட்டேன். இப்ப நானும் ஒரு சில கருத்தெல்லாம் நான் சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கணும், ஐயோ இது ஏன் பண்ற அது ஏன் பண்றேன்னு நான் சொல்லலாம். ஆனா கடைசியில அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கரெக்ட்பா 1000ல நீ ஒருத்தர். சோ அதை யோசிக்க வேண்டியதா இருக்கே. அதனாலதான் சொல்றேன், எந்தூசியாஸ்ட் என்ன பண்ணுவோம்னா லட்சத்துல 10 பேர் கத்தனா அவன் வந்து கண்டுக்க போறான், 1,00,000 பேர் வாங்கிடுறாங்களே. அப்படிதான் இருக்கு. இந்த பூனை உட்காந்துட்டு என்னென்னமோ கத்திட்டு இருந்தது. எனக்கு சாம்சங்கோட கான்செப்ட் அதாங்க, நோ மேஜர் சேஞ்சஸ், அவ்வளவுதான். அந்த மேஜர் சேஞ்சஸ் வந்து 2 வகையில இதுக்கு முன்னாடி கேம் ஸ்பாயில் பண்ணிருக்கு. அதையும் நமக்கு தெரியும், நம்ம ஆனா அதை கடந்து போயிடுவோம். ஆனா அவங்களால அப்படி கடந்து போக முடியாது. எக்ஸாம்பிள் என்னன்னா, பிக்சல் வந்து எப்பயுமே 12.2 மெகாபிக்சல்லே இருக்கும்போது கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அல்ட்டியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 48 போனவனே ஃபர்ஸ்ட் டைம் 50 மெகாபிக்சல் அப்படின்னு மெகாபிக்சல் மாறினதுமே அவங்க அல்காரிதம் மாறிச்சு. அல்காரிதம் மாறினதுமே அவங்களோட பழைய அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராசஸிங் கொண்டு வர முடியல. இப்போ வரைக்குமே அந்த பழைய போன் வச்சிருக்கவங்க தாங்க நல்லா இருக்குன்றாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஐபோன்லயும் பாருங்க, ஐபோன் 13 அதுல போட்டோ எடுத்துட்டு நம்மளதுலயே மெயில் போட்டிருக்காங்க, கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க 13ல எடுத்துட்டு எனக்கு வந்து 15ல எடுத்தா அப்படி இல்ல, 16ல எடுத்தா அப்படி இல்லன்னு சொல்றாங்க இல்லையா. சோ ப்ராசஸிங் அல்காரிதம் மாறுது. அப்போ இந்த மாதிரி சின்ன சேஞ்ச் தான் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முயற்சி பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் லைட்டா டீக்ரேட் ஆகுது. அந்த மாதிரியான விஷயங்களை பண்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. பட் இப்போ மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபயர் அண்ட் ஃபர்கெட் தான். யாருன்னா மோட்டோரோலா எல்லாம் என்ன ப்ரோ பண்ணுது எனக்கு சொல்லுங்களேன். மோட்டோரோலா எத்தனை ஃபோன் ப்ரோ, அவங்க எல்லா ஃபோனுக்கும் வந்து மெனக்கெட்டு சென்சார் சீரிஸ்னா அதுல ஒரு 6 ஃபோன் 7 ஃபோன், அது வந்து சீரிஸ்னா ஒரு 10 ஃபோன் இல்ல. இப்போ இதுல வந்து என்னன்னா அவங்க ஒரு சீரீஸ்க்கும் வந்து எக்ஸ்க்ளூசிவா அந்த கேமரா மாறுது. ஆனா கேமராவை ஒர்க் பண்றத நம்ம பாக்குறோமா, மைன்யூட் சேஞ்சஸ் தாங்க, எல்லாமே மைன்யூட் சேஞ்சஸ் தான். இல்ல அதான் ஒர்க் பண்றத பாக்குறோமான்னு பாருங்க. பெருசா அவங்க வந்து இதை இப்படி ஒர்க் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மாறினதுல வெறும் நம்பர் மட்டும் தான் மாறி இருக்குன்னாங்க, அதான் ஹைலைட். அவன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மாறினா ஏதோ நியூ ஃபீச்சர்ஸ்லாம் எல்லா பிராண்டுமே கொடுத்தானுங்க, மோட்டரோலா நம்பர் மட்டும் மாறி இருக்கு. மோட்டரோலால வந்து நம்ம நண்பர்கள் வந்து கமெண்ட்ல போடுறாங்க, அண்ணா 16 வந்துருச்சு, ஹலோ யூஐ வருது எப்பயும் மாதிரி, ஆனா வேற எதுவும் மாறின மாதிரி தெரியலையே. செக்யூரிட்டி பேட்ச்ல ப்ளோட்வேர் இன்ஸ்டால் ஆயிருச்சு. இதுதான் நாங்க லேட்டஸ்ட் அப்டேட்ல பண்ணிருக்கோம். நான் கேட்கவே இல்லையடா. அப்படிதான் இருக்கும். 2 கேம் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் உங்களுக்கு, விளையாடுங்க. ஓ அந்த பபிள் ஷூட்டர் அந்த எனக்கு வேணும், அது ரொம்ப அவசியம். ஆஃப்லைன்ல விளையாடலாமா? இல்ல ஆட் எப்படி விடுவோம் நாங்க, அதுல நெட் வேணும், அது கேம் டெவலப்பர் தானே. சரி ஓகே. ஆனா இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கா. ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபேக்ட். எனக்கு தெரிஞ்சு F9 அல்ட்ரா வரும் மோஸ்டா. கணிப்பு படி நம்ம யோசிச்சதை வச்சு பார்த்தா F9 அல்ட்ரா F9 சீரிஸ் வரும். எப்பயுமே F8 F9ங்கிறது நம்ம ஊருக்கு வந்துடும். இந்த ப்ரோவும் அல்ட்ரா வந்து நம்ம ஊருக்கு வந்து எட்டி பார்க்காது. ஐகோ காம்படிஷனா இருக்குங்க. ஆமா ஐகோ கேமராஸ் நல்லா இருக்கு. ஆமா இப்போ நம்ம மார்க்கெட்ல பாருங்களேன், ஐகோ OnePlus ரியல்மி 3 பேருமே ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க. 3 பேருமே 73,000 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃபர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதுவும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எஸ், இப்படியே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்ததுன்னு வைங்க, அந்த அப்படி ஒரு தருவாயில வந்து உங்களுக்கு F8 அல்ட்ரா மாதிரி ஒரு போன் வந்தது. ஐபோனுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இல்லையா? இல்ல 17ல ஏத்த போறான், 8,900 ரூபாய் ஏத்த போறானுங்கம்மா. அப்போ என்ன பேஸ் மாடல் 17 அவங்களால டிமாண்ட்ஸ் மீட் பண்ண முடியல, ஸ்டோரேஜ் இதெல்லாம் ஏறிடுச்சு இல்ல. இப்போ புது இதெல்லாம் வந்திருக்கு, போட்டு 89,999 வரப்போகுதுன்னு போட்டிருந்தாங்க. இல்ல என் கேள்வி என்னன்னா, ஆல்ரெடி உங்க போனுக்கு வந்து நீங்க வச்சிருக்கிற மார்ஜின் பெருசுதான். இல்ல எல்லாரும் இப்பதான் வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க 17 வந்து வேல்யூ ஃபார் மணியா தெரியுது இப்ப இந்த போன லான்ச் ஆனு வச்சுட்டான் ஆப். சரி விடுங்க, இப்போ அவன் வந்து 89,999 வைங்க சரியா. என் கேள்வி என்னன்னா 90K அந்த போனு, நான் ஒரு கமெண்ட் போய் படிச்சேங்க ஒரு இடத்துல, ஒரு சேனல்ல. அங்க வந்து எப்பயுமே நாங்க ஐபோன் வாங்குவோம் அப்படின்னு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் அங்க கவர் பண்ணுவாங்க அதிகமா. சோ அப்படி இருக்கும்போது அந்த சேனல்ல கீழே வந்து ஒருத்தன் போடுறான், கம்ப்ளீட் ஃபோன் ஆஃப் த இயருங்க, ஒரு கம்ப்ளீட் ஃபோன்னா அது ஐபோன் 17 தான் போடுறான். எனக்குலாம் ஓகே தப்பு இல்லை, நான் இப்போ 15 Pro யூஸ் பண்றேன், எனக்கு புரியுது. அது வேற கூலிங்கும் இல்லை, வேற அது கூலிங் இருக்கு இல்லைன்றதை விடுங்க. இதுதான் அந்த நியூஸ்.
89,990. ஓகே, இவரா யோகேஷ்? ஓகே, ஹர்ட் ஆப்பிள் மைட் இன்க்ரீஸ் த ஐஃபோன் 17 பிரைஸ் இன் இந்தியா. 7K இன்க்ரீஸ் ஆகலாம். போத் 90K பேங்க் டிஸ்கவுண்ட் வர இதை சேர்த்து, அதாவது பேங்க் டிஸ்கவுண்டோட சேர்த்தே 90K. 17 தான் ஸ்டாக் இல்லைங்க. மெயினாக அந்த ஸ்டாக் டிமாண்ட்னால ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் பழைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி காலியாக இருக்கும். புதுசாக வாங்கணும், எல்லாம் புது ரேட் வந்துருக்குமே இப்போ. சரி, எல்லாம் கரெக்டு. என் கேள்வி ஒன்று இருக்கு எப்படி பார்த்தாலும். என்னன்னா, இவங்க இந்த மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றது வந்து அவங்களோட கஷ்டங்களாக அவங்க சொல்லிக்கிறாங்க. கரெக்ட். இந்தியா அப்படின்னு போடும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ அது எப்படியா இப்பயே ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற பிரைஸ்க்கும் குளோபல் பிரைஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஆமா, ஆனால் மேனுஃபேக்சர் இன் இந்தியான்னு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிறீங்க. ஆனால் இந்தியாவில் ரேட் அதிகமாக இருக்கு. என்ன எனக்கு புரியல. இச்சானாலே இச்சா வாங்கியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இப்போ ரியாஸ் ப்ரோ இருக்காருல்ல, ப்ரோ மொபைல்ஸ், அவர் வந்து 17 Pro Max வாங்கியிருக்காரு. ஓகே, லோயஸ்ட் பிரைஸ் எங்கேயோ அது வாங்கியிருக்காரு. ஜப்பானோ இல்லாட்டி ஆஸ்திரேலியாவோ துபாய்னு தெரியல எங்கேயோ. ஸோ வாங்கிட்டு அதான் சொன்னார், 1,20,000 ரூபாய்க்கு 256 வாங்கியிருக்காரு. நம்ம ஊர்ல 1,45,000 நினைக்கிறேன். இப்போ ப்ரோ இப்பயுமே ரேட் அவ்வளோ இருக்கா? ஆமா, இப்போ ரேட் வந்து 1,20,000. நம்ம ஊர்ல 1 lakh. இப்போ எவ்வளவு நம்ம ஊர்ல 1,45,000ல. ஸோ 25,000 ரூபா சீல்டு யூனிட்டுக்கு கம்மியா கிடைக்குது. ஸோ அப்ப என்ன ஆகுது, அப்பயும் கூட என் மன சேர்த்துக்கல. 1 லட்ச ரூபா நான் வாங்கிக்கிறோம். 1 லட்ச ரூபானா வாங்கிக்கிறோம் தூக்குறாங்க. ஏன் ப்ரோ 1 லட்ச ரூபானாலும் வாங்குறோம்னாலும் நாங்க எப்படி திரும்ப யோசிப்போம், அடுத்து 4 வருஷம் அது யூஸ் ஆகணும். 5 வருஷம் அப்படின்னா தான் 5 வருஷம் யூஸ் பண்ணுங்க. நம்ம அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க ஓஎஸ்ல முடிச்சிரோம். கவலைப்படாதீங்க. லிக்விட் கிளாஸ் மாதிரி வாட்டர் கிளாஸ் நான் கூட ஏதோ சரி லைட்டா அப்படி இப்படி கொஞ்சம் ஜாலியா யூஸ் பண்ணிட்டு பேட்டரி மாத்தி திரும்ப பேத்தலாம் அப்படின்னு பேசலாம்னு வந்தேன். ஓஎஸ்ல உங்களை முடிச்சு விட்டுறோம். நம்ம தான் இதெல்லாம் பார்த்தோமே. நம்மளால சந்துருட்டு iPhone 15 இருக்காமே வாங்கிருக்கானாமா தெரியல. iPhone 15 இருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரோ நானும் வரேன் என்னையும் சேர்த்துக்கோங்க அந்த ஃபிட்னஸ்க்குள்ள தூக்கி போடுங்க அப்படின்னா, சரிடா கண்டிப்பாடான்னு சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட்டுக்கு இப்பதான் அந்த ஷேரிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து விட்டேன். இன்னும் ப்ரோ எல்லாத்தையும் 3 ரிங் முடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுதான்டா அங்க இருக்கிற ஒரே நல்ல விஷயம், அதுக்காக தாண்டா இவ்வளவு தூரம் போனதே அப்படின்னு. அதுக்காக தான் அந்த போனும் வாட்ச் வாங்கினேன், அதுக்கு தான் போயிருக்கேன் அப்படின்னு. இப்ப அவனுக்கு ஆக்சுவலா வாட்ச் கேட்டிருக்கான், பார்க்கணும். அதான் சொல்ற போட்டிருந்தானே. அதான் இல்ல, இவனுக்கு வந்து பட்ஜெட் 15K சொல்லிருக்கான். சோ 15 குள்ள என்ன கிடைக்குதுன்னு பாத்து கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. SE3 யூஸ்டு கிடைக்கும் ப்ரோ. அப்படினா SE8 கிடைக்கும். 15 காராது. SE3 வந்து இப்போ யாராவது வாங்கி இருந்தாங்கன்னா கார்ட் ஆஃபரோட போட்டு 24 அப்படி வாங்கி இருப்பாங்கன்னு வெச்சுக்கோங்க. 20000 ரூபாய் கிடைக்கும். அங்க தான் ட்விஸ்ட். 20000 ரூபாய் கொடுக்குறாங்களா இல்லாட்டி வந்து சப்போஸ் யூஸ் பண்ணி வந்ததுமே வாங்கி இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கறவங்க நான் வேற ஏதாவது ஒரு சில ஆஃபர் இருந்தது ப்ரோ, இல்லாட்டி கொஞ்சம் அலட்சியமான ஆளுங்க இருப்பாங்க ப்ரோ, வாங்குவாங்க அதெல்லாம் துச்சமா மதிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஆளுங்க வந்துட்டு எங்கேயாவது கடையில போட்டு போயிடுவாங்க. அது வந்து கிடைக்கலாம் 15,000 ரூபாய்க்கு தான் SE3 கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கஷ்டம் தான். ஆனா SE3 நம்ம கேங்ல ஒருத்தன் வச்சிருக்கான். யாரு? நரேஷ் வாங்கிட்டானா? அவன் SE2 வாங்கியிருக்கானோ? SE2 ப்ரோ அது. சரி ஓகே. SE3 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். SE3 பிராண்ட். SE2 வந்து நரேஷ் வாங்கினது 9 months வாரண்டியோட இருக்கிறது வாங்கினா. பிக்சல் வாட்சை கொடுத்துட்டு இன்னொரு வீடியோ பாக்குறவங்க சொல்லுவாங்க, இப்பதானே பிக்சல் வாட்ச் வாங்கினா. அவனு பெருமையா நினைச்சனையா? அவனும் வந்து இந்த நாங்களும் அந்த காம்படிஷன்ல வரலாம் சேர்த்திக்கோங்கண்ணே அப்படின்னு. இல்ல எல்லாருமே நிஜமா இப்ப ரொம்ப நல்லாவே கம்பீட் பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு பக்கம் இந்த புஷ்அப் போடுறோம்ல ப்ரோ ஒண்ணுல ஆரம்பத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு 20 செகண்ட் டபுள் டைம் டேப் பண்ணீங்கன்னா 20 செகண்ட்ஸ் மூவ் ஆயிடும். ஸோ அதை பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோக்கும் அந்த நிறைய பேர் என்ன போட்டுருந்தாங்கன்னா, நாங்க அதை பார்த்துட்டு நாங்களும் போடுறோம் ப்ரோ, எங்களுக்கும் நல்லா இருக்கு, இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் என்ன தோணுதுன்னா, நம்மளோட போட்டிருந்தாங்க, நான் இன்னைக்கு 20 எடுத்தேன் ப்ரோ, ஒரு 31 எடுத்தேன். பிரசன்னாங்கிற பையன் போட்டிருந்தான். ஆமா பிரசன்னா தான். அவன் என்ன போட்டிருந்தானா, நான் இன்னைக்கு 30 எடுத்திருக்கேன், 3 நெகட்டிவ் புஷ் 31 அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் 30 கவுண்ட் போட்டேன் ப்ரோ, அதுல 3 கொஞ்சம் தப்பான மாதிரி இருந்தது அப்படின்னு போட்டிருந்தான். ஸோ அதான் இது வந்து என்னன்னா, எனக்கு என்னன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில மோட்டிவேட் ஆகி ஹாப்பியா இருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல அவங்க யோசிப்பாங்க ப்ரோ, அவங்க நிம்மதியா இருக்கும்போது இந்த அண்ணனும் நமக்கு வந்து ஒரு வகையில மோட்டிவேட் பண்ணிருக்காரு அப்படின்னு. அது போதும் நமக்கு. அவ்வளவு ஹெல்த் இஸ் ஃபர்ஸ்ட் தான். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த இதை இன்க்ளூட் பண்றது, மற்றபடி வரதும் இல்லை. இதுவே யோசிச்சு பாருங்களேன், அந்த புஷ்அப் எடுக்கும்போது ஒரு ப்ரோட்டீன் பார் சாப்பிட்டுட்டு இந்த பார் சாப்பிட்டனால தான் அந்த 10 கவுண்ட் வேகமா போட முடிஞ்சது. அது அப்படி பண்ணா நீங்க ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர், சர்டிஃபைடு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர். சர்டிஃபைடு சரி ரைட்டுங்க. ஸோ அதான் இதான் ஃபேக்ட். ஸோ மார்க்கெட் அனலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்தோனேஷியன் மார்க்கெட்ல நான் பார்க்கும்போது டேப் மார்க்கெட்டே அங்கே வேற மாதிரி இருந்தது. அங்க போக்கோ பேட் X1 வரும் வேற டேப்ல. போக்கோ பேட் X1 நம்ம ஒரு மீ பேட் 7 லான்ச் பண்ணாங்க, ரீபிராண்டட். ஆனா அங்க எப்படி லான்ச் பண்ணிருந்தாங்க தெரியுமா? மீ பேட் 7 ஒரே மாடல் தான். நம்ம ஊர் கரன்சி கன்வெர்ட் பண்ணா 32,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. நம்ம ஊர்ல 28 இல்ல அது லான்ச் பிரைஸ். சரியா? அங்க 32 என்னன்னு பார்த்தா 852 ஒரே மாடல் தான். அவ்வளவுதான். இங்க வந்து 256 தான். 256 இருக்கும். அங்க வந்து 852 ஒரே மாடல், அது மட்டும் தான் அப்படினு போயிட்டாங்க. கேமிங்க்கு உனக்கு 512 GB போ.
அதான் மீடியா சென்ட்ரிக்காவும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அந்த ஃபோக்கஸ் கீபோர்டு வந்ததுல நல்லா இருக்கும், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதான் ப்ரோ இதுதான் ஜோக் வந்தது. அந்த கீபோர்டு ஃபோக்கஸ் கீபோர்டு, பென் வந்து ஃபோக்கஸ் பென்னு. அவங்க எப்படி போட்டாங்க தெரியுமா? போக்கோ ஃபோக்கஸ் கீபோர்டு, போக்கோ ஃபோக்கஸ் பென். ஏய் வச்சிருக்கானே, அதேதான் நான் தான் நினைச்சேன். அட பாவிகளா, நாங்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா 2 ஃபோனு 2 பேடு. சரி ஃபோன் நமக்கு தெரிஞ்சு போச்சு, F8 Pro F8 Ultra. F8 Pro நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருக்கு, கேள்விப்பட்டேன். செம லைட்டா இருந்தது, கொஞ்சம் காம்பாக்டா இருந்தது. இத்தனைக்கு 6.59 இன்ச் காம்பாக்ட் எல்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனா ஸ்பீக்கர் இதுதான் லவுடா இருக்கு பயங்கரமா. கம்பேரிசன்ல வந்து இதுல அடிச்சா ஊஃபர் அல்ட்ரான் பேர் வச்சதுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. அதுலயும் போஸ் ஸ்டிக்கர் இருக்கு, பட் இருந்தாலும் அதுல வந்து ட்ரூ ஸ்டீரியோ இருக்கு. இதுல வந்து ஸ்டீரியோ பிளஸ் அந்த 0.1. எனக்கு அல்ட்ரா தாங்க. நிறைய பேருக்கு ஆக்சுவலா அல்ட்ரா தான் பிடிக்கும். அதுவும் டெனிம். எனக்கு அது எடுத்து யூஸ் பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த ஃபிட் ஃபீல் ஃபினிஷ். ஏன் ப்ரோ அதுலயும் உங்களுக்கு டெனிம் ப்ளூ இல்லையா? டெனிம் ப்ளூ, கண்டிப்பா டெனிம் ப்ளூ தான். இன்னொன்னு என்னன்னா இதுல 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. நம்ம யாரும் நீங்களும் யூஸ் பண்ணலாம், நானும் யூஸ் பண்ணலாம். நீங்க பாக்குற நிறைய பேர் யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் அது இருக்கு சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். ரைட்டுங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. அண்ட் மோர் ஓவர் இதை தான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். கூட்டு போறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்ககிட்ட கொண்டாந்து அதேதான் உங்ககிட்ட வந்து டேட்டா ஷேர் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து அங்கத்தைய லோக்கல் பீப்புளோட மைண்ட் செட் பார்த்தேன். நான் ஒன்னுல ப்ரோ ஏர்போர்ட்ல இருந்து நைட்டு நான் லேட் அன்னைக்கு, எனக்கு நேரமே சரியில்லை. போய் கனெக்டிங் ஃபிளைட் மிஸ் ஆகி எல்லாரும் அங்க தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் பாத்தீங்கன்னா நைட்டு 12:30 மணிக்கு மேல போறேன். அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிடாம தூங்கக்கூடாது அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. என்னது டின்னரா 12:30 அடே பாவண்டா, நான் எதையா கொடுத்தோம் அப்படிதான் இருந்தா. அப்போ என்ன ஆகுது, அந்த ஊர்ல இருக்கிற டிரைவர் கிட்ட கேக்குறேன், டிராபிக் வேற ப்ரோ அங்க, ஆனா எல்லாரும் ஒரு லேன் செம்ம லேன் ரூல் ஃபாலோ பண்றாங்க. இத்தனைக்கும் ஒரு ப்ரோ அது, சோ அதனால டிராபிக் இருக்கும், பட் ஆனா லேன் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் நான் அது பார்த்தனே. அங்க இருந்து வர அங்க ஒரு 2-3 நாள் சுத்தினேன் இல்லையா, அந்த 2-3 நாள் அங்க ஊர் எப்படி இருக்குன்னு பாத்துட்டேன். 60 கிலோமீட்டர் ஒரு இடத்துக்கு போனோம். கடல் ஓரத்துல நாங்க இருக்கிறோம். அங்க இருந்து ஒரு மலை மேல ஏறுறோம். அதை ஃபுல்லா இதுல ரெக்கார்ட் வேற பண்ண வீடியோவா இதுல இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் நான் அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஒரு 18 நிமிஷம் ஒரு ரா ஃபுட்டேஜ். ஆமா, அப்படியே நான் என்ன பண்ணுவேன், மிஞ்சி போனா எல்லாரும் சாட் பண்ணிட்டு இருக்கிற சத்தம் இருக்கும், அந்த சத்தத்தை கம்மி பண்ணிட்டு ஒரு பிஜிஎம் போட்டு அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? இதுல என்னன்னா ஒரு சின்ன பாத்தோல் பார்க்கல நான் 60 கிலோமீட்டர் டிராவல்ல. வெரி குட். எப்படி ரோடு நல்லா இருக்குது. அப்போ ரோடு சின்னது, ஆனா பள்ளமே இல்லை எங்கேயும். நான் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஒரு முச்சந்தி. அந்த இடத்துல நடுவில் ஒரு பெரிய விநாயகர் சிலையை வச்சு ஒரு ரவுண்டான மாதிரி ஆக்கியிருந்தாங்க. அந்த ரவுண்டான சுத்தி என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளவு பெரிய ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச் மாதிரி ஸ்கொயர் கல் பாறை மாதிரி ஸ்ட்ரக்சர்ல அதை வச்சு அடுக்கி அந்த இடத்துல மட்டும் மக்கள் கிராஸ் பண்றதுக்கு வரதுக்கு போறதுக்கு ஒரு மாதிரி பண்ணியிருந்தானுங்க. அதுல ஒரு சின்ன ஒர்க் பெண்டிங்கிறதுக்கு டைவர்ஷன் போட்டு மக்கள் வந்து சேஃப்டி இது போட்டு ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க களவெல்லாம் வச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க உள்ள போயிட்டாங்க. நீங்க சொன்னது அப்படியே நடந்துச்சு. என்னாச்சுன்னா நைட் இங்க வந்து இறங்கினேன். நைட் வரும்போதும் லேட் பண்ணி விட்டாங்க. சரியா? அதனால மறுபடியும் லேட்டு. நான் இங்க வரேன். வந்ததுமே கேப்ல ஏறினதுமே ஒரு இடத்துல இப்படி லெஃப்ட் எடுக்கணும். ஏர்போர்ட்ல இருந்து வெளில லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுக்கிற இடத்துல மட்டுமே ஒரு 5 கார் ஒன்னா வந்து நானா நீயான்னு சண்டை போட்டாங்க. அங்கே ஆரம்பிச்சது. அடுத்து கொஞ்ச தூரத்துல வந்தா நம்ம பல்லாவரத்துல வந்து ஏர்போர்ட்டுக்கான ஒரு ஃபிளேவர் போட்டிருப்பாங்க. அது வந்து 1 வே தான் இருந்தது. இங்க இருந்து போகும்போது ஏர்போர்ட்டுக்கு டக்குன்னு போறதுக்காக பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இப்ப 2 வே ஆக்கிட்டாங்க. நடுவில் வந்து ஒரு பிளாஸ்டிக் குச்செல்லாம் நட்டு 2 வே ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த ஃபிளேவர் மேல ஏறுறோம். நைட்டு நான் வரும்போது மணி வந்து பாத்தீங்கன்னா 1 மணி கிட்ட இருக்கும். அந்த ஃபிளேவர்ல மக்கள் பாவம் வேலை பாக்குறாங்க, கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க விளக்கு மரம்லாம் வச்சு. சரியா? மேல டெபாசிட் இருக்க மண்ணெல்லாம் ஒரு ரெட் அந்த ரிஃப்ளெக்டட் Dress இல்ல போட்டுருப்பாங்க. கோட் இல்ல போட்டுருப்பாங்க இல்லையா? அததானே சொல்றேன், ரிஃப்ளெக்டட் Dress இல்ல. இல்ல உங்களுக்கு அந்த இது கொடுத்திருப்பாங்களே ஜாக்கெட் மாதிரி இல்ல. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, ஏண்டா அங்க வந்து அவங்கள சுத்தி மெட்டல் பேரிகார்ட்லாம் வச்சு சேஃப்டியோட வேலை பாக்குறாங்க. அதுவும் பகல்ல. ஏன்னா நம்ம ரோட்ல பாத்துருக்கேன். இது நைட்டு 1 மணிடா டேய். இந்த நேரத்துல பாவண்டா ஆல்ரெடி அங்க நடுவுல இருக்கிற அந்த இதை ஃபுல்லா உடைச்சு வச்சிருக்காங்க. அது உடைஞ்சிரும் ப்ரோ. நம்ம ஊர்ல உடைச்சிருவாங்க. ஏன்னா விட்டு அடிச்சு தட்டிட்டு போவாங்க. அது ஒரு ஃபன் உங்களுக்கு. ஃபன்னா? இதுல வந்து அந்த ஏன்னா அதுல இடிச்ச வண்டிக்கு தான் அதெல்லாம் பிளாஸ்டிக் தான் அது. ஜாலியாவா? சோ அப்படிதான் வந்ததுமே இந்த வித்தியாசம் ப்ரோ. ரெண்டாவது ரோட்ல பள்ளம் அதெல்லாம் விடுங்க. இன்னொன்னு நான் ஸ்பாட் பண்ணது என்னன்னா நாய். நம்ம ஊர்ல இருக்குல்ல அங்க அதெல்லாம் அங்க இல்ல. நாயே இல்லையா? ரோட்ல எல்லாம் ஃப்ரீயாலாம் இல்ல. நம்ம ஊர்ல ரொம்ப ஜாஸ்தி. முன்னாடிலாம் இவ்வளவு இல்ல, இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் அங்க பாக்கும்போது அப்படி இல்ல. இன்னொன்னு நான் இங்க ஆச்சரியமா என்ன பார்த்தேன்னா, பைக் யூசர்ஸ் ரொம்ப அதிகம், அதுலயும் ஸ்கூட்டர் யூசர்ஸ் ரொம்ப அதிகம். இதுல இன்னொன்னு என்னன்னா ஸ்கூட்டர் தாங்க கரெக்ட். ரொம்ப ஏசியன் கண்ட்ரீஸ் நிறைய பேர் ஸ்கூட்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க.
ஆனா ஸ்கூட்டர்லயே அங்க மாஸ் பண்றாங்க. அங்க இருந்தா இங்க வந்திருக்குன்னு தோணுச்சு. அப்பதான் என்னன்னா அந்த அப்ரில் எல்லாம் இருக்குல்ல, ஆமா அங்க அந்த மாதிரி டிஸ்பிளேலாம் வச்சு சும்மா வேறலாம் எல்லாம் அப்பவே இருந்துச்சு. நம்ம பஜாஜ் M80 இருக்குல்ல, அந்த மாதிரியான டயர்ஸோட தான் ஸ்கூட்டரே சுத்திட்டு இருக்கு. அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீல் பேஸ் சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாரும் டியூக் மாதிரி ஒன்னத போட்டுக்கிட்டு எல்லாம் திருப்பி திருப்பி கீழே விழுறானுங்க. அங்க அப்படிலாம் வந்து விழல யாரும். ரெண்டாவது என்னன்னா மக்களோட மைண்ட் செட் அவ்வளவு க்ரௌடு ரோட்ல போவாங்க. இப்ப நீங்க வரீங்க நான் வரேன் அப்படின்னா நம்ம போறோம்ல, நம்ம யாரோ பார்த்தா தெரிஞ்சிருமே நம்ம ஊருக்காரன் இல்லன்னு. எல்லாரும் நம்மள கிரீட் பண்றாங்க. ஓகே குட் மார்னிங் ஏதாவது ஒண்ணு. அது இங்கே நான் போனேன், நம்ம போறோம் ஃபாரின்ல இருந்து யாராவது மெரினால நடந்து வராங்க, நம்ம என்ன பண்றோம் அவங்கள யாரா இங்கெல்லாம் வந்திருக்கான் அவங்களுக்கு தெரியாம போட்டோ எடுப்போம். அவங்கள வச்சு ஒரு வீடியோ பண்ணிட்டு, அதாவது வீடியோ ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு பேக்ல டப்பிங் கொடுத்துடலாம். ஆமா ஏய் நான் எங்க வந்திருக்கேன் தெரியுமே அப்படின்னு. அதானே அப்படிதானே இப்ப போயிட்டு இருக்கு. ஏதாவது நாய் வீடியோ எடுத்து அதில் டப்பிங் போட்டுருவாங்க. வந்து வந்துட்டேன் வேற பேசிடுவாங்க வீடியோல, அவன் வேற லூஸ் மாதிரி உயிரை வாங்குறான் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு அவன் வீடியோ எடுத்த பாவண்டா, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிருந்தான், நீ தான் கூப்பிட்ட அவனை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபாரின்ல இருந்து யாரும் வந்தாலும் அடிப்போம். ஐயோ அப்பா. சரி இந்த மாதிரி வித்தியாசங்களை பார்த்தேங்க. சரியா, நம்ம ஊர்லயே இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் நானும் நம்புறேன். காத்திருப்போம். ஆமா F9 Ultra வந்துரும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரியான மாற்றங்களும் வரும்னு நம்புறேன். காத்திருப்போம் கண்டிப்பா. ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க, பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.